அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறத பலன் மிகுந்த பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், நிலைவாசலில் குறிப்பிட்ட தண்ணீரை தெளிக்கும் பரிகாரம், மேலும் ஒரு இலை கிடைத்தாலே பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்த பரிகாரம், ஒரு சில பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், அதாவது பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சில பரிகாரங்கள், இது போல் ஒரு 8 வீடியோக்கள் பக்கமாக நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த 2 நாட்களாக அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாகவே இருக்கும். இதை செஞ்சால் இவ்வளோ நல்லதா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பரிகாரங்கள் குறித்து தான் சொல்லியிருப்பேன். மேலும் அது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. இந்த சேர்க்கையில் நமக்கு பௌர்ணமி திதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அது எப்படி இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கும். 3ங்கிற எண் குருவுக்கு உரியது. அடுத்ததாக இது பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ன்னு கிடைக்கும். அதில் வரக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். 2ங்கிறது சந்திரனுக்கு உரியது. இந்த 2ங்கிற சேர்க்கை வந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. அதனால தான் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடைங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி நாளில் இன்று இரவு பார்த்திங்கன்னா நமக்கு 7 to 8 சந்திர ஓரை இருக்குது. இந்த சந்திர ஓரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா மனம் தெளிவடையும், நிம்மதி சந்தோஷம் பெருகும், நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். சரி, இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசி. இது பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவோ அல்லது ரேசன் அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ எது இருக்குதோ அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம்? பணவரவுக்காக தானே செய்கிறோம். அப்போ பணவரவு அதிகரிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது. அது 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது ஒரு நாணயம் நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல நீங்கள் எந்த காசை வேணாலும் பயன்படுத்தலாம். குறிப்பாக இன்றைக்கி 2 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் விசேஷம். ஏன்னா சந்திரனுக்குரிய எண்ணு 2ன்னு சொல்லியாச்சு இல்லையா, அதனால் இந்த எண்ணில் இருக்கிற நாணயத்தையே நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. 2 ரூபாய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் 5 ரூபாய் எடுத்துக்கலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருட்களையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு பயன்படுத்துகிற தட்டு பித்தளை செம்பலாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. சாதாரணமான ஒரு பிளேட்டு, சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ பீங்கான்லேயோ எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் அந்த கைப்பிடி அரிசியை நீங்கள் போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி அது உங்கள் வலது கையால் எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு நேராக கொண்டு போயிட்டு, சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஓம் வம் சந்திர தேவாய நமக, ஓம் வம் சந்திர தேவாய நமக, ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற சந்திர பகவானுக்குரிய மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது சிறப்பு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த அரிசியை அந்த தட்டில் போடுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி பரவலாக உங்கள் கையை வச்சு தேய்ச்சி விடுங்க. அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி, அதாவது ரைட் ஹேண்டினுடைய
பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அரிசியில் ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது 4 திசைகள்லேருந்தும் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பலுங்க. மேலும் விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு சிம்பல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கையில் காசு வச்சுருந்தோம் இல்லையா, 2 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுடைய நடுப்பகுதியில் வந்து வச்சிடணும். இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா நிலவு வந்து தெரியும். அந்த சமயத்தில் நிலவை பார்த்த மாதிரி ஒரு நிமிஷம் இதை அப்படியே உங்கள் கையில் ஏந்தின மாதிரி நின்றுட்டு நல்ல பணவரவு அதிகரிக்கணும், வீட்டில் வந்து மகிழ்ச்சி உண்டாகணும், நிம்மதி பெருகணும், சந்தோஷம் பெருகணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. நம்ம முன்ன ரூம்குள்ளே சொன்னோம் இல்லையா, ஓம் ஓம் சந்திர தேவாய் நமகன்ட்டு, அந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் நிலவை பார்த்த மாதிரியாவது ஒரு 11 முறையோ 27 முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 5 நிமிஷம் நிலவை நீங்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுடைய 2 கண்களால் ரசிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதன் பிறகு இந்த அரிசியில் கொஞ்சம் மட்டும், அதாவது ஒரு துளி அளவு எடுத்து நீங்கள் அப்படியே பார்த்து தூவி விட்டுருங்க. வடகிழக்கு மூலையில் வந்து தூவி விட்டுருங்க, நார்த் ஈஸ்ட் கார்னரில். இது வந்து எறும்புகளுக்கு இரையாகும். மீதி இருக்குது இல்லையா, இந்த அரிசியும் இந்த காசும் இதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் அரிசி எதுலேருந்து எடுத்தீங்களோ, அது வந்து ட்ரம்லேயா இருக்கட்டும், பக்கெட்லேயே ஆகட்டும், இல்லை மூட்டையிலேருந்து எடுத்த மாதிரியாக இருக்கட்டும், எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வந்து இந்த அரிசியும் இந்த காசையும் சேர்த்து ஒன்றா வந்து நல்லா புதைச்ச மாதிரி அந்த பழைய அரிசியோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் எப்போவுமே மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த காசானது எப்போதுமே இந்த அரிசிக்குள்ளேயே இருக்கட்டும். வற்றாத செல்வ வளம் வந்து உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் அபரிமிதமான செல்வம் சேர்வதற்கு இதுதான் முதல் திறவுகோலாகவும் இருக்கும். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.